ஈக்குவலா முதலமைச்சருக்கு முன்னாடி நிற்க தகுதி இருக்கா விஜய்க்கு? நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? மக்களுக்காக நின்னீங்களா? மக்களுக்காக குரல் கொடுத்தீங்களா? மாநில உரிமைக்காக குரல் கொடுத்தீங்களா? மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தீங்களா? சாதி அடக்குமுறைக்கு எதிராக கடுமையான வேலை பார்த்தீங்களா? ஒரு மண் இல்ல. உன் சொந்த பிரச்சனைக்கே மூடிக்கிட்டு உட்காந்துருந்தால்தான் நீங்க. உங்க படத்தை ஓட விடல, தூக்கி குப்பையில போட்டாங்க, அன்னைக்கு வாய மூடிட்டு தான் உட்காந்துருந்தீங்க. உங்களை தூக்கி சிபிஐக்குள்ள போட்டு நச்சு விட்டாங்க, அன்னைக்கு வாய மூடிட்டு தான் இருந்தீங்க. ஏங்க நயினார் நாகேந்திரன் உங்களுக்கும் திரிஷாவுக்குமான உறவை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலமா பேசினாரு. அன்னைக்கு கூட வாயை திறக்க முடியாத கோழை நீங்க. இன்கம் டாக்ஸை வீட்டுக்கு அனுப்பி உங்களை ஒடுக்க பார்த்துச்சு, அன்னைக்கும் வாயை திறக்காத முதுகெலும்பு இல்லாத கோழை தொடர்நடிங்க நீங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, இந்த எலெக்ஷன் யாருக்கா? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையிலான போராம். போருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? போர்னா என்ன தெரியுமா? அது ஸ்டாலின் சாரோட நின்னு. மிஸ்டர் விஜய் கண்ணா பண்ணான்னு பேச வச்சு கூடாதீங்க. 14 வயசுல களத்துக்கு வந்து தெரு தெருவா நாடகம் போட்டு படிப்படியா கட்சியில உயர்ந்து முதலமைச்சர் மகன் தானே. 21 வயசுல அமைச்சராக இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது பண்ணலங்க. போய் மிசாவில் உள்ள போய் நின்று உயிருக்கு ஆபத்தை அட்டி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பொய்ன்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு சாட்சி இருக்காரு. மிசா கைதிகள் மீதான மனித உரிமை மீறலை கையில எடுத்து அன்னைக்கு வாதாடி அவங்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுத்தவர் யாரு? நீதியரசர் சந்துரு. ஜெய்பீம் படத்துல வர்றாருலாம் வழக்கறிஞரா, ஒரு கதாபாத்திரம் வருதுல, அவர் தான் நீதியரசர் சந்துரு. அவர் தான் காப்பாற்ற போனார். அவர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட். என்ன வந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கும் போடு? நானே கேட்கிறேன்னா, கொஞ்சம் கூட அரசியலுக்கு தகுதி இல்லாத இந்த விஜய் தன்னை ஒப்பிட்டு அப்படியே குதூகலம் அடைஞ்சுக்கிறாரு. சீனெல்லாம் இல்லை மிஸ்டர், உங்களுக்கு சீனெல்லாம் இல்லை. நாரி போய் கிடக்குறீங்க. குறைந்தபட்சம் உங்களை காப்பாத்திங்க. தமிழ்நாட்டை காப்பாத்துறதால நாங்க பாத்துக்கிறோம்.